வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து பாக்ஸோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். திருபுவனை அருகே பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் டாக்டர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் நேற்று வாபஸ் பெறப்பட்டது. புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து பாக்ஸோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு என்கிற அற்புதராஜ், வயது 44, தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி பாக்ஸோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அப்பு என்கிற அற்புதராஜ்க்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 1,00,000 நிவாரணம் அளிக்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறையில் கைதிகளை நலவழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பெருகி வரும் குற்றங்கள் காரணமாக சிறையில் உள்ள கைதிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்த வேண்டும், குற்றத்திற்கு ஏற்ப கைதிகளை தனித்தனியாக அடைக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு செய்தார். சிறை கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய இடவசதி, கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனி பகுதி, கைதிகளுக்கு ஏற்ப ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து கலெக்டர் ஆய்வு செய்தார். சிறையில் கைதிகளை நலவழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்தத்துறை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் FM கைவினைப் பொருட்கள் பார்வையிட்டார். பின் மரக்கன்றுகள் நட்டு கைதிகளிடம் கலந்துரையாடினார். ஆய்வின் போது சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். துணிவான செயல் கண்ட மருவத்தூரில் நின்றது அவ்வூரில் உள்ள நல்ல கற்றோர். சிறுவை மல்லிகாவுக்கு இவரால் கிடைத்தது நல்ல பெருமை. காட்டியது அழகான இந்த செய். நம்பிக்கையோடு நிலவு நிலை பாரீர். மாண்டு போக நாங்கள் நினைத்தாலும் திருபுவனை அருகே பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் பாவாடை. இவரது மனைவி மீனா, வயது 50. இவர் திருவண்டார் கோவில் பகுதியில் உள்ள மத்திய அரசின் அரிசி சேமிப்பு கிடங்கில் தூய்மை பணியாளராகவும் காலை நேரத்தில் திருபுவனை காவல் நிலைய பகுதியில் உள்ள இறைச்சி கடையை தூய்மைப்படுத்தும் வேலை செய்து வந்தார். நேற்று அதிகாலை இறைச்சி கடையை தூய்மைப்படுத்தும் பணியில் மீனா ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் கலியமூர்த்தி என்பவர் மீனாவுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதையடுத்து அவர் கூச்சலிட்ட நிலையில் கலியமூர்த்தி அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த திருபுவனை போலீசார் தப்பியோடிய கலியமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் டாக்டர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் நேற்று வாபஸ் பெறப்பட்டது. கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜிப்மரில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனையடுத்து ஜிப்மரில் உள்ள அனைத்து புறநோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்குகள், ஆய்வகங்கள் மற்றும் CD, MR ஸ்கேன் சேவைகள் அனைத்து சேவை பிரிவுகளும் முழுமையாக இயங்கும் என ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் பூட்டியிருந்த வீட்டிலிருந்து பொருள்களை திருடி சென்ற வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்தவர் அமிர்தேஷ். பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற இவர் அந்நாட்டு ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி சாந்தி. அமிர்தேஷ் இறந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் சாந்தி வசித்து வந்தார். தான் குடியிருந்த வீட்டை சீரமைப்பதற்காக அதை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சாந்தி குடியேறிய நிலையில் பூட்டியிருந்த வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டர், பட்டுப்புடவைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை திருடி சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த தவசி உள்ளிட்ட 3 பேர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களில் தவசியை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்ற 2 தேடி வருகின்றனர். மின் பாக்கியை செலுத்தாத மின் நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழே இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரப்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறுமின் இணைப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைச்சக பதவிகளில் அசிஸ்டன்ட் எனப்படும் 1135 உதவியாளர்கள் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 20% நேரடி நியமனமாகவும், 20% துறை ரீதியாக லிமிடெட் தேர்வு நடத்தியும், 60% பதவி உயர்வு மூலமும் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் தொடர்பாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு காரணமாக விண்ணப்பம் பெறப்படவில்லை. இதற்கிடையில் 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு மீண்டும் நிர்வாக சீர்திருத்தத்துறை விண்ணப்ப அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. requirement.py.government.in மற்றும் dpr.py.government.in என்ற இணையதளத்தில் இன்று 23ஆம் தேதி முதல் விண்ணப்பம் வரவேற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பொது 104, MBC 46, SC 41, OBC 28, EWS 25, மீனவர் 5, முஸ்லிம் 5, PD 1, ST 1 என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள் ஒதுக்கீடாக 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி கடையின் பெயர் பலகைகள், சாலை ஓர கடைகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடிக்கம்பங்களில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் மற்ற கொடிக்கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடிக்கம்பத்தை மற்றும் அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று பின்னர் விடுவிக்கப்பட்டனர். வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு புதுச்சேரி வழியாக நடைப்பயணமாக செல்லும் பக்தர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அன்னதானம் வழங்கினார். நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் ஆலய பெருவிழா மற்றும் கொடியேற்று விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பர். இந்த ஆண்டின் பெருவிழா கொடியேற்றம் வரும் 29ஆம் தேதி நடக்கிறது. இவ்விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்துவர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். குறிப்பாக சென்னை மற்றும்
மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான கிறிஸ்துவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி இருதய ஆண்டவர் ஆலயம் அருகே 14ஆம் ஆண்டாக சுமார் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னார்வலர் ஜெரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இருந்து வேளாங்கண்ணி செல்ல வரும் 29ஆம் தேதி PRTC சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் கொடியேற்று விழா வரும் 29ஆம் தேதி விமர்சையாக நடக்க உள்ளது. இதை முன்னிட்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் PRTC சிறப்பு பஸ் ஒன்று பக்தர்களுக்காக வேளாங்கண்ணிக்கு முன்பதிவு இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பஸ் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு மதியம் 2:15 மணி அளவில் வேளாங்கண்ணி சென்று அடையும். பின் இந்த பஸ் வேளாங்கண்ணியிலே காத்திருந்து கொடியேற்று விழா முடிந்தவுடன் அன்று இரவு 8 மணிக்கு முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புதுச்சேரி வந்தடையும். புதுச்சேரியில் இருந்து வேளாங்கண்ணி சென்று வர விரும்பும் பயணிகள் இன்று 23ஆம் தேதி மாலை முதல் புதுச்சேரி காரைக்கால் பஸ் நிலையத்தில் உள்ள PRTC பயணச்சீட்டு முன்பதிவு மையம் மற்றும் பஸ் இண்டியா ஆப் செயலி வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. அதற்காக சுமார் ரூபாய் 25.46 கோடியில் தடுப்பு சுவர் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன பிரிவு மூலமாக கோரப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்பாறைகளை கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியானது விரைவில் தொடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முன்பு மாணவர்கள் நாடகம் நடத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடெங்கும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் அனைத்திந்திய மாணவர் அமைப்பின் கிளை செயலர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் நாடகம் வழியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தானாம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். புதுவை மாநில மின்துறை தனியார் மயம் குறித்த காணொலி கூட்டம் நேற்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. புதுவை உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கூறப்படுகிறது. இதை அடுத்து புதுவையில் மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஏராளமான அமைப்புகள் போராட்டத்தை நடத்தின. மின்துறை ஊழியர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அண்மையில் நடைபெற்ற புதுவை சட்டப்பேரவை கூட்டத்தில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என பேரவைத் தலைவர் செல்வம் கூறினார். ஆனால் மின்துறை தனியார் மயம் மற்றும் நவீனமயமாக்கல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அனைத்து யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நேற்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக புதுச்சேரி தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் புதுடில்லியில் உள்ள அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான வசதியும் நேற்று காலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நடைபெறவிருந்த கூட்டம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து பாக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார்.
திருபுவனை அருகே பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் டாக்டர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் நேற்று வாபஸ் பெறப்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.